வெல்கம் டு வேட்டைக்காரன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம திகில் வேட்டையில என்ன பார்க்க போறோம்? கோவை டு கேரளா செல்லும் ஹைவேஸ் ரோட்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல நடந்த ஒரு திகில் அமானுஷ்ய சம்பவத்தை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அதெல்லாம் ஆள் அப்படிங்கிறத செட் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம டெலகிராம் சேனல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதை டச் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. குழுவிலையோ அல்லது தனிப்பட்ட முறையிலையோ எழுத்து மூலியமாகவோ இல்லை ஆடியோ மூலியமாகவோ நீங்கள் எனக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்ய சம்பவத்தை சொல்லலாம். வாங்க இன்னைக்கான வீடியோவுக்கு போவோம். கோவை டு கேரளா செல்லும் ஹைவேஸ்க்கு பக்கத்தில் தள்ளுவண்டியில் ஒருத்தர், அவர் பேர் கணேசன், தள்ளுவண்டியில் கையேந்தி பவன் வச்சு நடத்தியிருக்கிறாங்க. சிக்கன், மட்டன், அசைவ உணவுகள். ஹைவேஸு அப்படிங்கிறதுனால இரவு நேர டிஃபன் கடை தாங்க. இரவு நேரத்தில் அந்த பக்கம் கனரக வாகனங்கள் இந்த மாதிரி போக்குவரத்து நிறைந்த பகுதி. இரவு நேர டிஃபன் கடை போட்டால் அதிகமாக சேல்ஸ் ஆகும் அப்படின்ட்டு அவர் அசைவ கையேந்தி பவன் அசைவ உணவு மட்டுமே அவர் சேல்ஸ் பண்ணி வந்தார். அவர் எதிர்பார்த்ததை விட கடை நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு இருந்துங்க. கூட்டம் பயங்கரமாக வந்ததுங்க. சரி, நம்ம ஒரு கடை வைக்கலாம், இந்த ஹைவேஸ்லேயே நம்ம ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு புரோக்கரை போய் பார்க்குறாரு அந்த கணேசன் என்பவர். ஒரு கடை இருந்தால் வாடகைக்கு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாருங்க. அதுக்கு அந்த புரோக்கர் ஒரு கடை ஒன்று இருக்குங்க, குறைந்த விலையிலேயே விலைக்கு வருதுன்னு, நீங்கள் வேணால் அந்த கடையை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கடையை நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி, நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாருங்க. சரி, இன்னும் அடுத்த நாள் போய் கடையை போய் பார்க்குறாங்க. கடை அவருக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் ரொம்ப நாள் உபயோகப்படுத்தாமல் அப்படியே குப்பண்டி போய் இருந்ததுங்க. சரி, நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்த மாதிரியே குறைந்த விலைக்கு அந்த கடை விற்பனைக்கு வந்ததுங்க. ரேட்டு பிடிச்சி போனதுனால அவர் அதை விலைக்கு வாங்கிடுறாரு. இருந்த பணத்தையெல்லாம் அவர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விலைக்கு வாங்கினதுனால அதை ரெனோவேட் பண்ணாமல் அதை க்ளீன் பண்ணி வெள்ளை அடிக்காமல் அப்படியே தன்னுடைய பிஸ்னஸை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே தான் ஒரு தப்பு பண்ணுறாருங்க. அதை நான் வீடியோவில் போக சொல்கிறேன். பழைய பிஸ்னஸையே கண்டினியூ பண்ணுறாருங்க. கூட்டம் முதல்ல வந்ததை விட அதிகமாக வந்ததுங்க. ஏன்னா சுவையாக இருக்கிறதுனால, அது ஒரு நான்வெஜ்ஜு ஹோட்டல் அப்படிங்கிறதுனால இரவு நேரத்தில் மட்டும்தான் அந்த கடைங்க. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வெடி கடை இருக்குங்க. ஹைவேஸ் அப்படிங்கிறதுனால லாரி டிரைவர்ஸு, இந்த காரில் போகிறவங்கலாம் அங்கே சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்ததுனால நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிட்டே போச்சுங்க. அவர் எதிர்பார்த்ததை விட அங்கே கூட்டம் அதிகமாக வந்ததுனால நல்ல வருமானம் வந்துச்சுங்க. அவருடைய தம்பி வேற ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு இருந்தாருங்க. நீ ஏன் வெல்டிங் ஒர்க் ஷாப்புக்கு போகிறேன், இங்கேயே எனக்கு ஆள் தேவைப்படுது, நான் எங்கேயாவது பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிட்டுனா கடையை பார்த்துக்க ஆள் இல்லை, நீ இங்கேயே பார்த்துக்கோ, உங்கள் வேணுங்கிறத நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அவருடைய தம்பியும் இந்த கடையிலேயே வேலை பார்க்குறாருங்க. கூட்டம் கட்டுக்கணங்காமல் வந்ததுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்த காரணத்தினால கூட்டம் அதிகமாக வந்ததுங்க. இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில், இப்படி கடை நடந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் எப்பவும் போல் இவர் இத்தனை கிலோ, ஒரு 5 கிலோ கறி, ஒரு 10 கிலோ கறின்னா அது எவ்வளோ வருமானம் வரும், இத்தனை பேருக்கு அவன் ஒரு கணக்கு இருக்குங்க. அது நாளுக்கு நாள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுங்க. அவர் ஆரம்பத்தில் இதை பெருசாக எடுத்துக்கலீங்க. ஏதோ சப்ளையர் கொஞ்சம் வச்சா கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அதை பெருசாக எடுத்துக்கலீங்க. ஆனால் ஒரு நாள் கல்லாவில் பணம் கம்மியாக வசூலாகுது. ஆனால் கறி மிச்சம் இருக்கணுமே, எப்படி பற்றாக்குறையாக போச்சு, இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் கம்மி தானே, கறி மிச்சம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கறி மிச்சம் இல்லை, வியாபாரம் ஒரு நாள் கம்மிங்க. ஒரு கடையினால எல்லா நாளும் ஒரே மாதிரி வியாபாரம் ஆகாது. ஒரு நாள் போடாவும் ஒரு நாள் குறைவாக ஆகும். அப்படி ஒரு நாள் குறைவாக
ஆகும்போது கறி மிச்சம் இருக்கணும், கறி மிச்சம் இல்லை. அன்னைக்கு வியாபாரம் கம்மி, கல்லாவில் பணம் கம்மி. இவருக்கு அன்னைக்கு ஒரு சந்தேகம் வருது, எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு. அந்த கடையில் பரோட்டா மாஸ்டர் பரோட்டா போட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்குதுங்க. அது ஒரு அமானுஷியமான ஒரு குரல். என்னன்னு அவர் திரும்பி பார்க்கும்போது ஒரு விகாரமா ஒரு பயங்கரமான ஒரு ஆவி அவருடைய கண்ணுக்கு மட்டும் தெரியுதுங்க. பார்த்து பயந்து அவர் தலைதெறிக்க ஓடுறாருங்க. அவர் எனக்கு இவர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்க ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. யாருமே அதை நம்பல. அடுத்த நாள் பரோட்டா மாஸ்டருக்கு அந்த கணேசன் அப்படிங்கிறவர் கடை ஓனர் போன் பண்றாருங்க. நான் இனிமே வேலைக்கு வரல, நீங்க வேற ஆள் போட்டுங்க அப்படின்னு சொல்றாருங்க. சரின்ட்டு இவர் வேற பரோட்டா மாஸ்டர் வேலைக்கு போட்டுக்கிறாரு. அது அந்த அளவுக்கு இவரு போட்ட மாதிரி அந்த குழம்பினுடைய ருசியோ அந்த பரோட்டா வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸோ வரலைங்க. கொஞ்சம் வியாபாரம் குறையுது. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது நைட் டைம்ல கடையில ஃபுல்லா கூட்டம் இருக்குங்க. திடீர்னு கிச்சன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒன்று கடையிலிருந்து வருதுங்க. கடையில சாப்பிட்டு இருக்கிறவங்க தலைதிரிக்க ஓடுறாங்க பயந்துக்கிட்டு. அதுல இருந்து இவருக்கு படிப்படியா வியாபாரம் குறைஞ்சி கூட்டம் வர்றது ரொம்ப குறைஞ்சிருச்சிங்க. இவருக்கு வியாபாரத்தெல்லாம் நஷ்டமாயிருச்சு. சரி, பக்கத்து கடைக்காரு ஏதோ அவருக்கு நம்ம போட்டியே வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லி சூனியமோ ஒரு செய்வனையோ வச்சிருப்பாங்க, தொழில் போட்டி பொறாமையில வச்சிருப்பாங்க அப்படிங்கிற அவருக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. அவரு ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்க்குறாருங்க. அந்த மாந்திரிகவாதி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாருங்க. இந்த மாதிரி ஒரு நாள் பரோட்டா மாஸ்டருக்கு இந்த மாதிரி அமானுஷியமான ஒரு ஆன்மா தெரிஞ்சதாகவும் அவர் சொன்னாரு. அவர் வேலைக்கு வரலைன்ட்டு போயிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் கடையில கூட்டமா இருந்ததுங்க, நல்லா வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு பாம்பு வந்ததுங்க, சம்மந்தமே இல்லாம அப்படின்னு சொல்றாருங்க. அவரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம கடைக்கு வந்து ஒரு பூசை பண்ணுனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாருங்க. அதே மாதிரி கடை வந்து நீங்க புதுசா கட்டினீங்களா இல்ல பழைய கடை விலைக்கு வாங்கினீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க பழைய கடை குறைந்த விலையில வந்ததுனால இதை நான் அப்படியே வாங்கி அப்படியே நான் கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. நீங்க செஞ்ச தப்பு அதுதாங்க. நீங்க இதுக்கு முறையா இந்த புதுசா கடை ஓப்பன் பண்ணும்போது கணபதி ஹோமம் அந்த மாதிரிலாம் நடத்தி தான் கடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இவர் அதை பண்ணல. ஏன்னா இருந்த பணத்தையெல்லாம் இதுக்கே செலவு பண்ணதுனால இந்த கடைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லைங்க. இருக்கிற பணத்தை வச்சு அப்படியே பொருளெல்லாம் வாங்கி போட்டு கடையை ரன் பண்ணிட்டாரு. அது அப்படியே நாளடைவில் அதை அப்படியே மறந்துட்டாருங்க. மாந்திரிகவாதி என்ன சொல்றாருன்னா, இந்த கடையில 2 துராத்மா இருக்குது, அகாலம் மரணம் அடைந்த ஆத்மா அந்த கடையில் இருக்கு. அந்த ஆத்மாவை வந்து விரட்டணும், அதுக்கு சில பூஜைகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாருங்க. இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கீங்க அந்த கடை முதலாளி கணேசனுக்கு. இன்னைங்க சொல்றீங்க அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கு அந்த பூசை பண்ண முடியாதுங்க, அமாவாசை அன்னைக்கு நான் வரேங்க, அன்னைக்கு கடைக்கு லீவ் விட்டுருங்க, அமாவாசை இரவு வேலையில தான் அந்த பூசை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாருங்க. சரி சொல்லிட்டு இவரு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த கடையை ஒருத்தர் குடிச்சு கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஒரு புரோக்கரு, அவரை போய் அடுத்த நாள் போய் பார்க்குறாருங்க. என்ன அந்த மாதிரி இதுக்கு முன்னே அந்த கடை யார் வச்சிருந்தாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்போதான் இவர் வந்து இந்த புரோக்கர் வந்து விஷயத்தையே சொல்றாருங்க. இந்த கடை நல்லா ஓடிட்டு இருந்தது, இந்த கடை வந்து முன்னால வச்சிருந்தாங்க, சொந்தமாக தான் இடம் வாங்கி அந்த ஹோட்டலை கட்டி நல்லா நடத்திட்டு இருந்தாங்க, நல்லா பிக்கப் ஆகி நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு விபத்து நடந்தது அப்படின்னு சொல்றாருங்க. என்ன விபத்துன்னு இவர் கேட்குறாரு. திடீர்னு எரிவாயு சிலிண்டர் கசிந்து சமையல் சமையல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆண் ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாருங்க. இதையெல்லாம் ஏங்க என்கிட்ட முதல்லயே சொல்லல அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாருங்க. அதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க. அவர் சொந்த ஊருக்கே போறோன்ட்டு போயிட்டாரு. ஆனா இந்த மாதிரி அமானுஷியமா இங்க ஆத்மா இருக்குங்கிற விஷயம் அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கடை சரியா போகல, அவர் சொந்த ஊருக்கே போறோன்ட்டு போயிட்டாரு. யாராவது கடை வந்து விலைக்கு கேட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. போன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போனாரு. அதனால இந்த கடையை உங்களுக்கு காட்டினங்க, உங்களுக்கு பிடிச்சி போனதுனால இந்த டீலை நான் முடிச்சு கொடுத்துட்டேன். மற்றபடி அங்கே வந்து இந்த மாதிரி அமானுஷியமெல்லாம் இருக்கிறது எங்க அந்த கடை பழைய ஓனருக்கும் தெரியாதுங்க, எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க.
யாகமெல்லாம் பண்ணி அந்த ஆத்மாவை வர வைக்கிறாங்க. நடந்த விஷயத்த அந்த ஆத்மா கிட்ட அவர் சொல்றாருங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இறந்துட்டீங்க அப்படின்ட்டு. அதை அதை வந்து அந்த ஆத்மா வந்து ஏத்துக்கவே இல்லைங்க, நாங்க இறந்தது நாங்க இறக்கல, நாங்க இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி தன் நிலைய அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அந்த பெண் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆண் வந்து அவர் இந்த கடையில் அவர் தான் பரோட்டா மாஸ்டர் இருந்தாருங்க. அப்போ வந்து பரோட்டா மாஸ்டருக்கும் கிச்சனில் தான் அடுப்புங்க. இப்போ இவங்க வாங்கினதுக்கு அப்புறம் கடைக்கு வெளியில அந்த அந்த அடுப்பை கொண்டு வந்துட்டாங்க. அந்த அம்மாவும் வந்து கிச்சனில் அந்த குழம்புலாம் வைப்பாங்கல்ல, குழம்பு சிக்கன் இதெல்லாம் வந்து கிச்சனில் தான் பண்ணுவாங்க. கிச்சன் வந்து கடைக்கு உள்ளே இருந்ததுங்க. அப்போ பரோட்டா மாஸ்டர் உள்ளே தான் பரோட்டா போட்டுட்டு இருப்பாரு. ஆர்டர் சொன்னாங்கன்னா சப்ளையர் போய் உள்ளே போய் சொல்லுவாருங்க. அவர் என்ன சொன்னாங்களோ அதை போட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்து எரிவாயு சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு அங்கே ஒரு விபத்து நடக்குதுங்க. அந்த விபத்தில் வந்து இவங்களுக்கே தெரியாமல் இவங்க இறந்து போயிடுறாங்க. இவங்களுடைய ஆத்மா வந்து அங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்திருக்குங்க. ரொம்ப நாளாக அந்த கடை வந்து செயல்படாமல் இருந்ததுனால அந்த ஆத்மா அங்கேயே தங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிங்க, தேவையான சடங்கையெல்லாம் பண்ணி அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்தி நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அந்த ஆத்மாவுக்கு சாந்தி தருவாருங்க. அந்த ஆத்மா அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் இந்த கடைக்கு அவரு இப்படி அசுத்தமா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நல்லா கிளீன் பண்ணி பெயிண்டிங் வேலையெல்லாம் பண்ணி நல்லா பளிச்சுன்னு இந்த கடையை மாற்றிடுறாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வியாபாரம் பழையபடி பிக்கப் ஆயிடுச்சுங்க. கூட்டம் பழையபடி வந்துருச்சு. அப்புறம் பக்கத்து கடை விலைக்கு வந்ததுங்க. அவர் தம்பிக்கு அந்த கடையை வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் தம்பி பக்கத்து கடையை அவர் பார்த்துக்கிறாருங்க. இவரு கடையை இவர் பார்த்துக்கிறாருங்க. இதோட உங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இப்போ நல்லபடியா இருக்கிறாங்க. இந்த கதையை நமக்கு சொன்னது கணேசனுடைய தம்பி. அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கடையினுடைய பேரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அது சொல்லாம அவர் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லி முடிக்கிறேங்க. இது மாதிரி உங்க வாழ்க்கையிலேயே அமானுஷ்ய தகவல் ஏதாவது இருந்ததுன்னா டெலகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்குறேங்க. அதை டச் பண்ணி டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க குரூப்லேயோ அல்லது தனிப்பட்ட முறையிலையோ எழுத்து மூலியமாகவோ இல்லை ஆடியோ மூலியமாகவோ உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அமானுஷ்ய நிகழ்வுகளை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலாம். அதுவும் அடுத்த வீடியோல வருங்க. நன்றி, வணக்கம்.